14 நூற்றாண்டுகளுக்கு முன் அரபு அவனியில் உதித்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகம் போற்றும் மாபெரும் தலைவராக எல்லா காலத்திலும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். மிக குறுகிய காலகட்டத்தில் மாபெரும் புரட்சிகளை நிகழ்த்தி காட்டியவர்கள்தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆம், பல்வேறாக சிதறி கிடந்த கருத்து வேற்றுமைகளால் சண்டையிட்டு கொண்டிருந்த அந்த மக்களின் மனங்களை ஒன்றுபடுத்தினார்கள். ஒற்றுமைக்கு இலக்கணமாக திகழும் மா மனிதர்களாக அவர்களை உருவாக்கினார்கள். மதுவிற்கு அடிமையாக இருந்த அந்த மக்களை மதுவை வெறுக்கக்கூடியவர்களாக, மாண்புமிக்க தோழர்களாக உருவாக்கினார்கள். பெண் குழந்தைகள் என்றாலே வெறுக்கக்கூடிய மனநிலையில் இருந்த அவர்களை பெண் குழந்தை பிறந்தால் இழிவடைந்தவர்களாக அவர்கள் எண்ணிக்கொண்டு அதை உயிரோடு புதைக்கக்கூடிய அந்த மக்களை பெண் குழந்தைகள்தான் புனிதம், அதை கொண்டுதான் பரக்கத் அபிவிருத்தி இருக்கின்றது, அதை கொண்டுதான் கண்ணியம், அதை கொண்டுதான் சுவனம் என்ற மனநிலை கொண்டவர்களாக அந்த மக்களை உருவாக்கினார்கள். பெண்களுக்கு சொத்துரிமை, விதவைகளுக்கு மறுமணம், ஆண் மகன் திருமண கொடையை அதாவது மகரை கொடுத்துதான் பெண்களை திருமணம் செய்து கொள்ளும் நடைமுறைகளை இறைவனின் அருளால் நடைமுறைப்படுத்தினார்கள். குலத்தால் உயர்ந்தவன், தாழ்ந்தவன், வெள்ளையன், கருப்பன், ஏழை, பணக்காரன், தீண்டாமை, கொடுமை போன்ற வர்க்க வேறுபாடுகளை வேறறுத்தார்கள். அனைவரும் சமம், மனிதர்கள் அனைவரும் ஓர் ஆண் ஓர் பெண்ணிலிருந்துதான் படைக்கப்பட்டவர்கள் என்ற உன்னத கோட்பாட்டை உறுதியாக உரைத்தார்கள். வியாபாரத்தில் நேர்மை, அளவை நிறுவையில் நீதம், வார்த்தையில் வாய்மை, வாழ்க்கையில் எளிமை, குணத்தில் மென்மை, ஈகையில் தாராளம், அனைவரிடத்திலும் அன்பு, ஏழைகளிடத்தில் பரிவு, இவைகள்தான் அன்பு நபி அவர்களின் அன்றாட வாழ்வியலாக இருந்தவர்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புகழை உயர்த்திவிட்டதாக வான்மறை குர்ஆனில் அல்லாஹ் கூறுகின்றான். எனவே நாமும் அன்பு நபி அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை, புகழை, நபியின் நடைமுறைகளை, நபியின் அழகிய குணங்களை, நபி அவர்களின் மீது அதிகமான ஸலவாத்தையும் சலாமையும் சொல்லிக்கொண்டே இருப்போம். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புகழ் ஓங்கட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.